கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள். எத்தனை துதி ஸ்தோத்திரங்களே ஆண்டவருக்கு ஏறெடுத்தாலும் அது போதவே போதாது. காரணம், அவர் மகிமையின் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை மேடு பள்ளங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இடையூறுகள், எத்தனை இன்னல்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பாடு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அவர் மாத்திரம் நம்மை கைவிடவே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 99 வயதுல ஆபிராமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, இந்த இடத்துல ஆபிராம் என்று வாசிக்கிறோம். இதற்கு அடுத்து ஆண்டவர் ஆபிராமனுடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையையே மாற்றினார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது எல் ஷடாய். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 99 வயதுல ஆபிராமுக்கு நீ என்னுடைய சமூகத்துல நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? எப்படியாக சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஒரு கிருபையால நிரப்பி நடத்தினார் என்று 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆபிரகாமினுடைய பெயரை ஆபிரகாம் என்று ஆண்டவர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, எப்படியாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாருங்க? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 99 வயதுல தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், என்னுடைய வாக்கு தத்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். 99 வயது வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையாய் கர்த்தரையே விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையை உத்தமத்தில நடத்தின தேவதாசன் தான் ஆபிரகாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு பெயரே விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில எத்தனைத்தான் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கும் ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில என்னத்தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் யாரிடத்திலும் அவர் பகிர்ந்து கொள்ளல. யாரிடத்திலையும் தன்னுடைய இருதயத்தின் மன யோசனைகளை அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை. காரணம், அவர் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். அவர் யாருங்க? எல் ஷடாய். ஆபிரகாமின் தேவன் எல் ஷடாய். அவர் சர்வ வல்லவர். எனக்கு இருக்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் ஒருவேளை அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருந்து இன்னமும் எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், எப்பொழுது என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார், எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் என்று ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துல ஒரு இயக்கத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கு கேட்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரால நீங்கள் மறக்கப்படுவதில்லை. நீங்கள் ஆராதிக்கும் தேவன் ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்ஷடாவாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சோர்ந்து போக வேண்டாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. எந்த அற்புதத்திற்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க? குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது உங்க வாழ்க்கையில தரித்திரத்தின் நிலைமை மாறி, கடன் மாறி, கவலை மாறி, கண்ணீரின் சூழ்நிலைகள் மாறி ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டாயம் செய்வார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இப்பொழுதே இவர்களுடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியை நீர் ஆசீர்வதியும். இவர்கள் கண்ணீரை துடையும். இவர்களுடைய காத்திருக்கும் சூழ்நிலைக்கு இது ஒரு கடைசி நாளாக இருக்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்தருளும். இவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இன்றைக்கே நீர் நிறைவேற்றும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இவர்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தருடைய மனதுருக்கம் இவர்கள் மேல் இறங்குவதாக தகப்பனே. மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.